ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை, முயலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னெயில் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது ரீசெண்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஸ்டின் தான் இது. எம்பிஏல ஹச்ஆர் படித்தோம் அப்படின்னா என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுதாங்க. ஆல்ரெடி 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் இருக்க எம்பிஏவோட ஹச்ஆர் வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக நாலேஜ் இருக்குது உங்களுக்கு. பட் இந்த வீடியோ பார்த்தோம்னா ஃபுல்லாக எம்பிஏவோட ஹச்ஆர் எடுத்தவங்களுக்கு, இல்லை எம்பிஏக்கு ஈக்குவலாக நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்தோம்னா எம்பிஏ ஹச்ஆர் படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை ஆல்ரெடி பார்த்தோம்னா எம்பிஏல ஹச்ஆர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, ப்ளஸ் நீங்கள் எந்த மாதிரியான காலேஜ்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல கவர்மெண்ட் லைன்லையோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப்லோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தோம்னா கண்டிப்பாக எம்பிஏ படிக்கிற, முக்கியமாக எம்பிஏல ஹச்ஆர் ஸ்ட்ரீம் எடுக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்பிஏ ஹச்ஆர் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் growth-க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 70-80% மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஃபைனலி படிக்கும்போது ட்ரை பண்ணலாம். ஒரு சிங்கிள் யூஜி தான் எலிஜிபிள் அப்படின்னு நிறைய கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் அது ரெலவெண்ட்டாக நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஜாப்க்குலாம் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு யூஜி முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல், அது மட்டும் இல்லாமல் பார்த்தா எஸ்எஸ்சியில் வர சிபிஓஎஸ்ஐ, இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர என்டிபிசி, பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப்லாம் ஒரு 70-80% மேலே. இப்போ கிளரிக்கல் போஸ்ட், பிஓ போஸ்ட், இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, 2A, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் எம்பிஏ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட் இயரில் இந்த மாதிரி எக்ஸாமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் ஜாப் மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது, முக்கியமாக இந்த எம்எஸ்சி, எம்சிஏ இவங்களை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ பொறுத்தவரையும் இந்த ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு தான் மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டெக்னிக்கல் ஜாப் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஹச்ஆர் படித்தவங்க பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம், இல்லை நான் படித்தது ரெலவெண்ட்டாக தான் போகணும், எனக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பட் கவர்மெண்ட் ரெலவெண்ட்டான ஜாப் வேணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பேங்க்கில் பார்த்தா எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வருது உங்களுக்கு. எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஐபிபிஎஸ்ல இந்த மாதிரியான வேக்கன்சி வருது. ஐபிபிஎஸ் பற்றி நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஐஓபி, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இது மாதிரி ஒரு 10-20 பேங்க் அவங்களோட வேக்கன்சியை இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் கிளர்க், பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரி தனித்தனியாக வேக்கன்சி வருது. கிளர்க், பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் எஸ்ஓ பொறுத்தவரையும் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். எஸ்ஓவில் பார்த்தா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கான வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எம்பிஏ பார்த்தா ஹச்ஆர் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுவும் நீங்கள் ஹச்ஆர் ரெலவெண்ட்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்டிங்கோட நேம் பார்த்தா ஐபிபிஎஸ்லேருந்து எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே ஹச்ஆர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஒர்க்கும் பார்த்தா மோஸ்ட்லி ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டாக, அதாவது பேங்க்கில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், அது ரெலவெண்ட்டான மேனேஜ்மெண்ட் ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. முக்கியமாக பேங்க்கில் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியாது. இந்த மாதிரி எஸ்ஓ இல்லைனா பிஓ இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் தான் மேனேஜர் நீங்கள் ஆக முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எலிஜிபிள் நம்ம பார்க்கலாம். இந்த ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படிம்பாங்க இந்த போஸ்டிங் உடனே. இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், +2 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் பிஜி டிப்ளமோ
டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர் ரெலவெண்ட்டா, ஹச்ஆர்டி ரெலவெண்ட்டா, சோசியல் ஒர்க் ரெலவெண்ட்டா, லேபர் லா ரெலவெண்ட்டா. இப்போ சோசியல் ஒர்க் ரெலவெண்ட்டா அப்படின்னா நீங்கள் MSW அதாவது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ காமனான எலிஜிபிள் அப்படின்னா MBA ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. பேங்க் ரெலவெண்ட்டான ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 ரவுண்டு உங்களுக்கு. எஸ்ஓ அப்படின்னாவே 3 ரவுண்ட் தான். ப்ரிமிலரி, மெயின், இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டியூட் இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் வரும். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 50 கொஸ்டின் கேட்குறாங்க. டோட்டலாக 150 கொஸ்டின் கேட்குறாங்க. 125 மார்க் வந்து தராங்க உங்களுக்கு. இங்கிலீஷ் மட்டும் ஒரு கொஸ்டின் ஹாஃப் மார்க் தராங்க. ஸோ டோட்டல் டைமிங் 120 நிமிஷம் டைம் வந்து தராங்க உங்களுக்கு. நெகட்டிவ் மார்க்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பொறுத்தவரையும் ஜென்ரலான டாப்பிக்ல தான் வரும். ப்ரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷனுக்காக கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிக அளவில் அப்ளை பண்ணுறனால. இதுவே மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்கில், இல்லை நீங்கள் ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டோட்டலாக 60 கொஸ்டின் 60 மார்க் கேட்பாங்க உங்களுக்கு. டைமிங் பொறுத்தவரையும் 45 நிமிஷம் டைம் தருவாங்க. இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சிலபஸ் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். முக்கியமாக அந்த MBAவோட ஹச்ஆரில் நீங்கள் படிச்சுப்பீங்களா அது ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர் டெவலப்மெண்ட் ரெலவெண்ட்டா, பிஸ்னஸ் பாலிசி ரெலவெண்ட்டா, ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் ரெலவெண்ட்டா, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ரெலவெண்ட்டா, ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ரெலவெண்ட்டா, ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் ரெலவெண்ட்டா, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரியான டாபிக். இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த MBAவோட ஹச்ஆர்லையோ இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து பார்த்தா ஹச்ஆர் ரெலவெண்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டாப்பிக்லாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் தான் மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது ரெலவெண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கனால ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 1000 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 50 வேக்கன்சி 60 வேக்கன்சி தான் ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து தருவாங்க உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்குது. பட் ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்துக்கான IBPS SOக்கான ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் MBAல வந்து ஹச்ஆர் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சேலரி அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 30,000 40,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து போடுவாங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும், எப்படி படிக்கலாம், லாஸ்ட் இயர் எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ வேக்கன்சி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு உடனே நான் கமெண்ட்டில் வந்து ரிப்ளைல வந்து பின் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட சிலபஸ் இது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் படித்த ரெலவெண்ட்டான ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் IBPS SOக்கு கீழே வர ஹச்ஆர் பர்சனல் ஸ்கேல் 1 ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக நிறைய PSU கம்பெனி இருக்குது உங்களுக்கு. PSU அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான கம்பெனியில் எப்படி ஜாப் வாங்கலாம், வேறு டிகிரி படித்தவங்க எப்படி ஜாப் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதிரியான PSU கம்பெனியில் ஜாப் வாங்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மற்ற டிகிரி முடித்தவங்களுக்குலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு MSCO அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு BE BTECோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் மூலிமா வந்து ஃபில் பண்ணுவாங்க. பட் MBA படித்தவங்க வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் எழுதலாம், பட் கேட் எக்ஸாம்லாம் எழுத முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் படிக்கும் போதே டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமாக டாப் IIM இங்கே மாதிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக இங்கே வந்து நிறைய கம்பெனி வருவாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த PSU கம்பெனி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இந்த மாதிரியான காலேஜுக்கு வருவாங்க உங்களுக்கு. பட் நீங்கள் படிக்கிற காலேஜ் Tier 2 Tier 3 இதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரியான
கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் பற்றி ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் MBA படிக்கும் போதே இந்த மாதிரி டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா PSU கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க. உங்களுக்கு சூப்பரான ஜாப் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் சேலரியும் நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ வேறு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? இல்லை நான் படிக்கும்போதே ஒரு ஆவரேஜான காலேஜ் தான் படிக்கிறேன், நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான PSU கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு PSU கம்பெனிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு PSU கம்பெனி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா பெல் கம்பெனி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து மினி ரத்னா, நவரத்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வேகன்சியை ஓனாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெல் கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு HR ஆஃபீஸருக்கான வேகன்சி இருக்குது, இதுக்கு வந்து MBA HR முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்படி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி கிடைக்கும். முக்கியமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஹாலிடேயில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட அதுக்கு சேலரி ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட கொடுப்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் பென்ஷன் இந்த மாதிரி நிறைய வந்து அலோவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வேகன்சி வைஸாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று நீங்கள் பிளேஸ்மெண்ட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்தோம்னா கம்பெனிலேருந்து ஓனாக வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரியான PSU கம்பெனியில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் MBA HR இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் எப்பயுமே டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் HR போகிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒரு HR இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கம்பெனியில் PSU கம்பெனியில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் யூஸ் பண்ணி PSU கம்பெனி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு MBA HR முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ரெலவெண்ட்டான வேறு ஏதாவது ஜாப் பொசிஷன் வந்து பார்த்தோம்னா MBA HR முடிச்சவங்களுக்கு இல்லை அதுக்கு ஈக்குவலாக டிகிரி முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் கோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you guys.